ஏ புள்ளக்கா இருப்பான். நான் இன்னைக்கு காலேஜ் போகலை. ஏன் போகலை? என் ஜட்டி காயலை. ஏச்சி நான் ஒரு டே என்ன இன்னும் கிளம்பாம நின்றுட்டுருக்க? ஆனுவல் டே டான்ஸ் ப்ராக்டிஸ் வேறு இருக்குல்ல, வா. இல்லை நீ போ, இன்னைக்கு நான் காலேஜ் வரல. ஏன்? என் ஜட்டி காயலை. அதுக்கு என்ன வேற போட்டு வர வேண்டியதானே? சரிப்பா கழட்டு. ப்ளீஸ் மச்சி இன்னைக்கு ஒரு நாள்டா. ஆமாம், இங்கே இருந்த பாடி ஸ்ப்ரே எங்க? உன் முகர கட்டிக்கு அது மட்டும் தான் குறைச்சி நோடுவேன். ஏலே அது மூவ் ஸ்ப்ரேல. அதுக்கு என்ன, எல்லாமே ஸ்ப்ரே தானே. சரி நான் கிளம்புறேன். சரி கதை போட்டு போ, நான் வரல. அண்ணாண்ணா மேல் ரூமில் யாருண்ணா இருக்கா? அது எதுக்கு உனக்கு? இல்லைண்ணா நைட்டு ஒரே சிரிப்பு சத்தமாக கேட்குது. போய் பார்த்தா கதவு பூட்டியிருக்குண்ணா. ஹாஸ்டலுக்கு? ஆமாண்ணா. அந்த ரூமில் பேயா? பயப்படாத, நாம் அந்த ரூம் கிட்ட போகாத வரைக்கும் அது நம்ம எதுவும் பண்ணாது. டே சதீஷ், நேற்று ஒரு படம் பார்த்தல, அதோட லிங்க் அனுப்பி. பின்னாடி அழகோட பொண்ணு வரா, டக்குன்னு பார்த்துறாத. ஏமாந்தியா? அட பரதேசிங்களா, பொண்ணையும் தள்ளி விட்டாங்களா? இந்த கழுத்து வேற ரொம்ப வலிக்குதுடா. கழுத்து வலிக்குதா? ஆமா. இது கழுத்து வலிக்குதா? ஆமா. இங்கயா? ஆமாடா, நான் தான் ஸ்பெஷலிஸ்ட். நீ அங்க புடி. டேய் என்ன பண்ண போறீங்க? டேய் தோ பாருடா. பூவாசம், கொலுசத்தம், பெண்கள். எனக்கு தான் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படு. உங்க ரெண்டு பேரோட பர்சனாலிட்டி இருக்கிறது நான் தான். அப்ப எனக்கு தான். மதம் தான் நியாயமான ஆளு. அவனே எழுப்பி கேளுங்கடா. இவன் வேற தூங்கிட்டு இருக்கான், கேட்டா பேட்மேன் தான். மதனி எந்திச்சு வந்து இந்த நாயத்துக்கு இல்லை, ரெட்டி எனக்கு தானா? மதனி எந்திரிச்சு தொல்ல. மதனி சைஸே மூச்சே வரலடா. மூச்சாடா முக்கியம், எழுப்படா மொதல் அவனை. டேய் உங்களுக்கு புரியலையாடா, அவன் செத்துட்டான்ற. அநியாயமா ஒருத்தனை கொண்டுட்டியாடா. அநியாயமா ஒருத்தனை கொண்டுட்டியாடா? நான் ஒன்றும் பண்ணலையே, நான் ட்ரீட்மெண்ட் தானே பண்ணேன். எனக்கு வயிற்ற கலக்குதுடா, நான் பாத்ரூம் போறேன். நான் பாத்ரூம் போறானா, நான் மாட்டி விட போறானா தெரியலடா. வா பாப்போம். வா 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 வா. மாட்டி விடலாம் பாக்குறியா? இந்த கொலையில உனக்கும் பங்கு இருக்கு. என்னது? எனக்கு பங்கு இருக்கா? தூக்கலாம். தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. டே காலம்னா சீனியரான நான் பார்த்தேன்டா, நம்ம ஹாஸ்டலில் பேய் இருக்குன்னு சொல்கிறாடா. ஆமாண்டா, நான் கூட நைட்டு பெட்ஷீட்டில் தூங்கும்போது பெட்ஷீட் தனியாக போய் கிடக்கும். ஒருவேளை பேயோட விளையாட்டு நினைக்கிறேன். பேயா? இந்த காலத்தில் இதெல்லாம் நீ நம்புறியாடா? நீ நானே பார்த்தேன்டா, திடீர்னு மல்லிகைப்பூ வாசனை வருதுடா. டப்புன்னு யாரோ கதை அடிக்கிற சத்தம் கேட்குது. டேய் பிரகாஷ், ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன். ஹாஸ்டலில் பேய் இருக்கான்டா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, நீங்களா இதை நம்பிட்டு இருக்காரு. நானே பார்த்தேன்டா, நான் சொன்னால் நம்ப மாட்டியா? ஒருவேளை இருக்குமோ? சார் ஹாஸ்டலில் சொல்கிறானுங்க, நீங்கள் இதெல்லாம் நம்புறீங்களா சார்? தம்பி, இந்த உலகத்தில் சொல்ல போகிற எல்லா பேய் கதைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய திருட்டுத்தனமே இருக்குது. சரியா? ரூட் கிளியர். வாங்க வாங்க.
இங்க போகணும். இங்கிட்டு வாங்கடா, இங்கிட்டு வாங்கடா. இங்கிட்ட ஆள் தூக்கி போடணும், தூக்கி போடணும். இது என்ன உட்கார வச்சிட்டோம்? இருங்க, நான் மேலே போய் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் ஒரு மயிலும் இல்லை. என் ஆள் வேற யாரு கூட பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், வா அடுத்த இடத்துக்கு தூக்குவோம். ஆமாம், நான் சாப்பிட்டு சாயங்காலம் சிரிக்கிறேன். ஏய், டிஸ்டர்பன்ஸ். என்னடா பண்ணுறீங்க? இவன் என்னடா பண்ணுறாங்க? சார், அவன் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி டயர்டாகி படுத்துருக்கான் சார். பார்த்தா டான்ஸ் ஆன மாதிரி தெரியலையே. சார், அதெல்லாம் விடுங்க சார், நீங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. சர்றா அதாவதுடா, கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடலடா, கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டுருக்கோம். அதனால் நீ ஒன்றும் நினைக்காது. ஓகே சார், நெக்ஸ்ட் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கூப்பிடுறீங்க. சர்றா சார், பட்டாமாவே மறுபடியும் கல்யாணமா? பையன் இவ்வளோ ஓடிட்டான். எனக்கு தண்ணி தாகமாக இருக்குல்ல, எங்கேயாவது இருக்குங்களே. சேரில் உட்கார வச்சுங்க. வேலை வெயிட்டாக இருக்கலாம். தூக்கு போடு போடு தூக்கு தூக்கு. கரெக்டாக போடு போடு போடு. நீ ஒரு கண்ணாடி வச்சிருப்பல, அது எடு. மகனே ஒழுங்கா உட்காரல. அழகா இருக்கல, நீ ராஜா பகத் மாதிரி இருக்க. வாங்க தண்ணி கொடுங்க. நான் அடிக்கடி சொல்வேல மதன், அவன் அங்கே தான் உட்காந்துருக்கான். பேசலாமா? நீங்கள் மதன் தானே? உங்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சூப்பருங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நானும் தான். தோல் கொடுப்பான். எனக்கு எதுவும் பிரச்சனையா? மதன் கிட்ட தான் பேசுவேன். இல்லை பரவாயில்ல, எது வந்தாலும் நீங்கள் எப்படி சொல்லலாம். ஏன் அவங்க பேச மாட்டாங்க? ஆமாம், கொஞ்சம் சைட்டு. ஆமாம், அவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணி பேசினா காதை கடிச்சு வச்சிருவான். கடிப்பான். பார்த்தீங்களா, அப்போ சொல்கிறான். காது கடிப்பாங்களா? சி. பரவாயில்ல கேர்ள்ஸ், எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் காதெல்லாம் கடிக்க மாட்டேன். பண்ணுங்க. சரி, இவன் இங்கேயே வச்சுட்டு இருக்கோம், எங்கே கொண்டு போகிறது? மேசாக்குங்க. இல்லையே, நான் பார்க்கல. இந்த காலேஜ் வந்தானா? மேசா நீ காலேஜ் வரல, ஹாஸ்டலில் தான் இருக்கான். அப்போ ஹாஸ்டல் கொண்டு போயிடலாம். பெஸ்ட்டு. ஆனால் இங்கேருந்து எப்படி கொண்டு போகிறது? காலேஜ் ஆனுவல் டே வைபிள் பார்த்துருவாங்கல்ல. ஷிட், இவன் எல்லாரும் பார்த்துருவாங்க. டே தம்பிங்களா, இந்த பேனர் தூக்கி ஹாஸ்டலில் போடுறீங்களா? நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். கண்ணாடி என்னோட ஓ துவைத்துல மடக்கு கீழே இங்கிட்ட பா. தூக்கு ஒரே தூக்கு. 1 2 3 தூக்குறா. இந்த பக்கம். எங்கடா போறீங்க? ரொம்ப வெயிட்டா இருக்கடா. இருங்கடா, இப்ப போட வாரண்ட மாட்டிப்போமே. இல்லை சாப்பிட்ற டைம் தான், மாட்ட மாட்டோம். ஒரு வழியாக காஞ்சிருச்சு. மாப்பிள்ள என்னாச்சு? ஏன் இப்படி பதற? நீங்க குழந்தை பார்த்த மாதிரி பதறிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. ஒரு விபூதி போட்டா சரியாது. என்ன லூஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே அழுவடா. போடு இங்க வா. போடு, தூக்கி போடு. சே, கண்ட கருமத்துல எல்லா ரூம்ல கொண்டு வரீங்க. கண்ட கருமனா இல்லடா, மதனடா. இவன் ஏன் உள்ள தூங்கிட்டு இருக்கான்? டேய், அவன் செத்துட்டான்டா. என்னடா நெஞ்ச காணும்? அது நெஞ்சு இல்லடா. நெஞ்சு இல்லையா? கொலைமா பண்ணீங்க. இங்க என்ன கொண்டு வந்தீங்க? பண்ணிட்டோம். என்ன இருக்கிறீங்க? ஆமா, காலையில ஓர் ரூம்ல இருந்தா வெளியே வந்தா. அப்ப நீ தான் கொண்டிருப்ப. என்னடா
சரி கொலை பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. எங்கேயும் பிரச்சனை இல்லை, பசங்களாம் வந்துவாங்களே. அந்த ரூம் கொண்டு போட்டுருமா? அந்த ரூமா? அந்த ரூம் பற்றி தெரியாதா உனக்கு? அங்கே போய் போடணும்னு சொல்கிற? இல்லை இப்போதைக்கு நான் வேறு வழியே இல்லை, அங்கே தான் போடணும். போட்டுட்டு அப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம்ல. செத்தோம், வாடங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இந்த நேரத்தில் வேண்டே. ஐயோ யாரும் தெரியல. இரு பதறாத, நான் பார்க்குறேன். அண்ணோ மதன் ப்ரோ இருக்காரா? வாங்க பார்த்துட்டீங்களா? ஆமாண்ணா, காலையில் ஹாஸ்டலில் போயிருக்குன்னு சொன்னார். ஓ ஏயா வாங்க நான் சொல்கிறேன். எங்கள் சீனியர் எங்ககிட்ட சொன்னதை இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஹாஸ்டலில் பேய் இருக்குது. இந்த ஹாஸ்டலில் ஒரு பையன் இருந்தான், அவன் யாரு கூடயும் பேச மாட்டான். ஒரு நாள் ஒரு பொண்ணை பிடிச்சிருந்து, அந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனான். அப்போ வார்டன் அவனை அந்த ரூம் கூப்பிட்டு போயிட்டாரு. அந்த ரூமுக்கு அவனை ஏன் கூட்டிகிட்டு போனாரு? பலி கொடுக்க. என்னது பலியா? ஆமாம், அது ஒரு கல்ட்டு கதை. என்னது கல்ட்டா? ஆமாம், அதோட பேர் கிருமாடா கல்ட்டு. இந்த ஹாஸ்டலே ஒரு சுடுகாட்டில் தான் கட்டியிருக்காங்க. நீ உட்காந்துருக்க இந்த இடத்த தோணினாலே 5 அடியில் எழுந்திருக்கும். ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? நல்ல வழியில் போகணும்னு நினைக்கிறவங்க சாமி கிட்ட போகிறாங்க, இந்த மாதிரி கெட்ட வழியில் போகணும்னு நினைக்கிறவங்க கழட்டிக்கிட்ட போகிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, மூட நம்பிக்கை. ஏன் நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தது இல்லை? ஆடு மாடெல்லாம் பலி கொடுக்குறது இல்லை. சாமியே பலி கேட்கும்போது இந்த மாதிரி கழட்டு கேட்டாரா? அவங்க நினச்சா யாரை வேணால் பலி கொடுக்கலாம், எப்போ வேணால் பலி கொடுக்கலாம், இப்போவே பலி கொடுக்கலாம். நம்பிட்டான். ஓகே, பிடிக்கலடா. அதனால தான் சொல்கிறேன், யாருமே அந்த ரூம் பக்கம் போவேணாம். சரி, இவன் என்ன தான் பண்ண போகிறோம்? இதை எங்கே வச்சு பேச வேண்டாம், கேஸை கூப்பிடுங்க, கேண்டீனில் போய் பேசலாம். ரைட்டு, என்கிட்டலாம் பேலன்ஸ் இல்லை, நீங்களே கால் பண்ணுங்க. டேய், கேண்டீன் தானே போகிறோம், எனக்கு பப்ஸ் வாங்கி கூட போ. மச்சான் ரூமில் போட்டிங்களா? கேண்டீன் போகணுமா? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க எல்லாரும்? மச்சான், அந்த காசில் பேய் இருக்குடா. இங்கே ஒரு கல்ட் இருக்கு, வார்டன் எல்லாரும் கொண்டுட்டு இருக்கான். நீ வேணா இருந்துக்கோ, நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம். டேய், என்னடா உங்களோட? டேய், இரு வர. இங்கே ரூமில் பேய் இருக்காது இருக்கு, என்னமா சொல்லிட்டு இருக்காங்க. வாட வந்து பேசுங்க. பேயில என்னப்பா, ஒரு சொல்லி நாய் தான் இருக்குது. என் பிரியாணி போட்டில் திருப்பி போயிட்டு இந்த ரூமில் பேய் இருக்குது அதுதான் என்னமா சொல்லிட்டு இருக்காங்க. வாயா வந்து பார்ப்போம். சரி வா பார்ப்போம். சரி, பாடியை ப்ரைவேட் ரூமில் போட்டோம். இப்போ என்ன தான் பண்ணுறது பாடியை? ஹாஸ்டல் பின்னாடி ஒரு கோணம் இருக்குது, அங்கே போட்டுருமா? யாருக்கும் தெரியாது. வேணாம், பதில் நீச்சல் தெரியாது. உனக்கு நீச்சல் தெரிஞ்சா என்ன, தெரியாட்டு என்ன முட்டா பையல. கருப்பசாமி காப்பாற்றுவோம். டேய், எங்கே பயந்து ஓடுறீங்க? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? இவரை ஏன்டா கூட்டு வந்த? போச்சு மாட்டிக்கிட்டோம். வாடன், எங்களை கொன்றாதீங்க வாடன். நான் ஏன்டா இவனுக்குள்ளே போகிறேன்? வாடன், இது மட்டும் இல்லை, மேலே பேய் இருக்குன்னு என்னமோ சொல்கிறானுங்க. வா, பேய் தானே பார்த்துருவோம் வா. போராடா சரண்டா. பிஐ ஒரு கை பார்த்துருவோம். தொடல மதன், நீங்க சாவலையா? அவன் சாவல, நீங்க செத்தீங்கடா. என்ன பட்டலா இது? சரக்கு பாட்டில் சார். சரக்கு பட்டலா? எனக்கு தெரியாம எத்தனை நாளா நடக்குது? நடக்கடா, பிரின்சிபல் ரூம் வாங்க.
வாடா வாடா. தம்பி, இந்த உலகத்தில் சொல்லப்படுற எல்லா வைக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய திருத்தமே இருக்கு. என்ன இது சார் அப்பாலஜி கேட்கு சார் ஹாஸ்டலில் சரக்கு அடித்து மாட்டோம். ஓ, அந்த தண்ணி அடிக்கிற கேஸ். அதனால தான் எல்லாரையும் அந்த ரூமில் பேய் இருக்குது அது இருக்குது அந்த ஏரியா பக்கம் வராடாமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ பாரு, இது ஒரு எத்தனாவது அப்பாலஜி லெட்டர் எனக்கு இதுக்கு ஒரு புக்கே போடலாம்னு நினைக்கிறேன். நீ தாடி வலிதான் வலிக்க மாட்டேங்க. தாடி வலிச்சா அஜித் குமார் மாதிரி இருக்குன்னு உன்னை இவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஒழிஞ்சிருக்கானே, மச்சாடா வாங்க 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 வாங்க. நீங்கள் பெரிய ஆள், ஊமை போல இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. தம்பி, நீங்கள் காலேஜுக்கு ஒழுங்காக வர்றது கிடையாது. பைக்கில் சேஸ் பண்ணி இந்த பஸ்ஸுக்கு முன்னாலலாம் 8 போடுறது 9 போடுறது. இப்போ என்னென்னா ஹையர் அஃபிஷியல் வர இந்த மேட்ரு போயிடுச்சு. பேசாமல் ஒரு 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிடுவோமா? ஓகே ஓகே சார். ஓகேயா? அப்போ அதுக்கப்புறமும் இந்த தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. நீ ஓகேன்னு ஈஸியாக சொல்கிறது பார்த்தா அப்போ ஒன்று செய்வோம், டிஸ்மிஸ் பண்ணு. சார் அப்ப டிகிரி அது அப்புறம் பாருங்க.